ஹலோ எவ்ரிவான். இந்த நம்பிக்கையின் சத்தத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்பிக்கையின் சத்தமா? இந்த நம்பிக்கை இல்லாத இந்த நேரத்துல, இந்த ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல நம்பிக்கையா? என்னதுப்பா அது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரே நம்பிக்கை. என்னைக்குமே நம்மளுக்கு இருக்க ஒரே நம்பிக்கை ஆண்டவரோட வார்த்தை மட்டும்தான். பைபிள் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்க ஒரே நம்பிக்கை. ஆண்டவர் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்க ஒரே நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் சத்தத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 வீடியோ சீரியஸ் மாதிரி பண்ணலான்ட்டு நான் ஜெபித்து கொண்டு பிளான் பண்ணி கொண்டு இருந்தேன். ஸோ ஆண்டவர் என் மனசில் போட்டார் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ டெய்லி ஒரு வசனத்தை எடுத்து அதை தியானிச்சு அது உங்களுக்கு ஒரு என்கரேஜிங்காக, ஒரு ஹோப்லெஸ் சுச்சுவேஷனில் ஒரு ஹோப்பாக இருக்கட்டுமே, இந்த நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு நான் டெய்லி ஒரு வசனத்தை எடுத்து தியானிச்சு உங்களுக்கு நான் என்கரேஜ் பண்ண போகிறேன். உங்களை நான் என்கரேஜ் பண்ண போகிறேன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு 3 to 5 minutes வீடியோஸ் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஷார்ட்டான வீடியோஸ் தான். உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டெய்லி ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானிச்சுட்டு, நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் உங்களோட ரெகுலர் மெடிடேஷன்ஸ் இருக்கும், உங்களோட ரெகுலர் பைபிள் ஸ்டடி இருக்கும். இன்ஸ்பைட் ஆஃப் தட் அந்த அந்த மத்தியிலையும் இந்த வீடியோஸை பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்கும், ரொம்ப உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அநேக பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவங்கள உற்சாகப்படுத்தணும். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கும் பேசும். இந்த வீடியோஸை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் வசனத்தை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் பேசலை. நான் வசனத்தை எடுத்துகிட்டு அதுக்கு ஜெபம் பண்ணிவிட்டு வீடியோ முன்னாடி உட்காந்து அப்படியே ஒரு ஃப்ளோவில், ஒரு ஆவியானவர் என்னை எப்படி நடத்துகிறாரோ அந்த ஃப்ளோவில் தான் நான் பேசுகிறேன். ஸோ இது எல்லாருக்கும் பிரோஜனமாக இருக்கும், எல்லாரையும் உற்சாகப்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் நான் எடுத்திருக்க வேத பகுதி, வேத வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 42:16. எனக்கு பைபிளில் நிறைய வசனங்கள் பிடிக்கும். எனக்கு பைபிளே ரொம்ப பிடிக்கும். பட் நம்மளை தொட்ட வசனங்கள் இருக்கும்ல பைபிளில். ஸோ அது போல் எனக்கு இந்த வசனம் எனக்கு ரொம்ப தொட்ட வசனம், ரொம்ப அழகான வசனம். குருடனை அவர்களுக்கு தெரியாத பாதையில் நடத்தி அவர்களுக்கு அறியாத வழியில கொண்டு போவார் ஆண்டவர். அவர்களுக்கு முன்பதாக இருக்க இருளெல்லாம் வெளிச்சமாக்கிடுவாரு அப்படிதான் வசனம் சொல்லுது. அவர்களுக்கு முன்பதாக இருளெல்லாம் வெளிச்சமாக்கி, அவர்களுக்கு முன்பதாக இருக்க கரடு முரடான பாதைகள் எல்லாம் செவ்வையாக்கி, அதை நானே செய்வேன்ட்டு ஆண்டவர் உறுதி சொல்றாரு. அதை நானே செய்வேன், நான் அவங்கள கைவிடவும் மாட்டேன். இங்கிலீஷ் ரொம்ப அழகா இருக்கு, இங்கிலீஷ்ல நான் படிக்கிறேன். And I will lead the blind in a way that they do not know. In the paths that they have not known, I will guide them. I will turn their darkness before them into light, the rough place into level ground. These are the things I do, and I will not forsake them. பாருங்க எவ்வளவு அன்பான தேவன். இந்த நல்ல நாளில் நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஒருவேளை உங்களுடைய பாதை குருடனை போல இருக்கா? அடுத்தது நான் என்ன பண்ண போறேன் தெரியலையா? அடுத்தது நான் எங்க போறேன்? இந்த லாக்டவுன் மத்தியில, இந்த கிரைசிஸ் மத்தியில நான் அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்? என் வேலை போயிடுமா? என் பாஸ் எனக்கு சம்பளம் கொடுப்பாங்களா? என் கம்பெனி என்னை சப்போர்ட் பண்ணுவாங்களா? என் பிசினஸ் முன்பது போல நடக்குமா? என்னை சுத்தி இருக்கிறதெல்லாம் முன்னாடி போல இருக்குமா? எதுக்கு இந்த குருடனை போல இன்னைக்கு என்னோட வாழ்க்கை லாக்டவுன்ல இருக்கு? ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்படி குருடனை உனக்கு தெரியாத வழியில் நடத்துவனோ அது போல இன்னைக்கு உனக்கு தெரியாம இருக்கலாம், நான் இன்னைக்கு உன்னை நடத்துவேன், நான் இன்னைக்கு உங்களை நடத்துவேன் அந்த ஆண்டவர் சொல்றாரு. வேதத்துல ஒரு சம்பவம் இருக்கு, யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். இது போலதான் ஒரு கூட்ட ஜனம் குருடனை போல நின்றாங்க. செங்கடல் முன்னாடி, பின்னாடி பார்வோன் சேனை சூழ்ந்து கொண்டு வருது. முன்பதாக செங்கடல்.
என்ன பண்றது தெரியல. எங்க போறதுன்னு தெரியல. முன்னாடி போனா கடல்ல செத்துருவாங்க. பின்னாடி போனா பார்வன் சேனை துரத்தி கொண்டு வருகிறது. கொன்னுடுவாங்க. குருடன போல எல்லாம் முறுமுறுத்தாங்க. என்ன பண்றது? நான் என்ன பண்ணுவேன்? இப்படியாவது நின்னுட்டோமே குருடன போல. இன்னைக்கு ஒருவேளை இந்த மாரி சூழ்நிலையில நீங்க இருக்கீங்களா? ஃபுல்லா லாக்டவுன். வெளியில போ முடியல. நான் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. அடுத்த மாசம் நான் எப்படி வீட்டு வாடகை கட்டுவேன்னு தெரியலையே. அடுத்த மாசம் என்னோட பில்ஸ்லாம் நான் எப்படி பே பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே. இந்த மாரி சூழ்நிலையில இருக்கீங்களா? பின்னாடி பேங்க்ஸ் தொரத்திட்டு வருதா? முன்பதாக லாக்டவுன் இருக்கா? கவலைப்படாதீங்க. கவலைப்படாதீங்க. அன்னைக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த செங்கடல 2ஆ பொளந்தாரு. பாதை இல்லாத இடத்துல ஆண்டவர் பாதையை உண்டாக்குனாரு. பாதை இல்லாத இடத்துல ஆண்டவர் பாதையை உண்டாக்குறது தான் நம்மளுடைய தேவன். இன்றைக்கு உங்களுடைய நிலைமையும் அது போல இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. பாதை இல்லாத இடங்கள்ல ஆண்டவர் உங்களுக்காக பாதையை உண்டாக்குவாரு. நம்ம ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா உம்மை நோக்கி வருகிறோம். அப்பா ஒரு குருடனை போல ஆண்டவரே, அப்பா உம்முடைய பாதத்துல வருகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு முன்பதாக இருக்க இருளை எல்லாம் வெளிச்சமாக்குங்க. அப்பா எங்களுக்கு முன்பதாக இருக்க அப்பா கரடு முரடான பாதைகளை எல்லாம் செவ்வையாக்குங்க ஆண்டவரே. அப்பா அதை நீங்களே செய்வீங்க என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா நீ பொய் சொல்ல மனிதன் அல்லையே, நீ மனமாற மனப்புத்திரனும் அல்லையே. அப்பா நீ சொல்லியும் செய்யாமல் இருப்பீரோ, நீர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பீரோ ஆண்டவரே. அப்பா இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்க ஜனங்கள் ஒருவேளை குருடனை போல் அடுத்தது நான் என்ன செய்ய போறேன்னு தெரியாத சூழ்நிலை அவங்க இருந்தாங்கன்னா, ஆண்டவரே அவங்களுக்கு நீங்களே வழிகாட்டுங்க. அப்பா நீங்களே அவங்களுக்கு தேவனா இருங்க ஆண்டவரே. அப்பா இந்த ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல அப்பா நீங்களே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையா ஒரு ஹோப்பா இருங்க ஆண்டவரே. இந்த நம்பிக்கை இல்லாத நாட்கள்ல, இந்த நம்பிக்கை இல்லாத நேரத்துல, இந்த நம்பிக்கை இல்லாத உலகத்துல ஆண்டவரே, அப்பா நீரும் உம்முடைய வார்த்தையும் எங்களுக்கு நம்பிக்கையா இருக்கிறது தகப்பனே. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை ஆசீர்வதிங்க. அப்பா அந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். இது போல டெய்லி ஒரு வீடியோல உங்களை என்கரேஜிங் ஒரு 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 என்கரேஜ்மெண்ட்டான ஒரு வார்த்தையினால உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய். உங்களுக்கு எதனா ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்துச்சுன்னா, நீங்க இந்த வீடியோ முடியல ஒரு இமெயில் அட்ரஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். pray for us sam@gmail.com. உங்களுக்கு இந்த வீடியோ முடிவில் அந்த இமெயில் அட்ரஸ் இருக்கும். நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். எனக்கு நீங்கள் மெயில் அனுப்பலாம். உங்களுக்கு நான் ஜெபிக்குவேன். தேங்க்யூ. பாய்.